ஒரு வழியாக மூளைக்காடு வந்துட்டாங்க. அதனால் சரியான டயர்டு, ஆளையே போட்டு கிட்டத்தட்ட புரட்டி எடுத்துருச்சு. ஆஃப் ரோடு பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஊருக்கு வரத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். மூளைக்காடு, தி லாஸ்ட் வில்லேஜ் ஆஃப் நீலகிரி. மக்களே, ஒரு வழியாக நம்ம மூளைக்காட்டுக்கு வந்து இடம் கண்டுபிடிச்சி வந்தாச்சு. ரோடு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ ஒரு ஆஃப் ரோடாக இருக்குன்னு சொல்லி. 200 குடும்பம் இருந்துச்சுங்களா? சசி சொல்றாரு பாருங்க. 250 குடும்பம் இருந்துச்சுங்க. இப்போ வெறும் 15 குடும்பம் தான் இருக்கு. 15. நான் 10ன்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு 5 குடும்பம் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. யானை இருக்குங்களா இப்ப? ஐயோ, யானை இருக்குங்களா? வரும். ஆனா இதெல்லாம் வந்திருக்கு காலையில. காலையிலயா? ஐயா என்னென்ன பாத்திருக்கீங்க? புலி சிறுத்தைலாம் பாத்திருக்கீங்களா? எல்லாம் பாத்திருக்கீங்க. சரி சரி. அவர் வீட்டுக்குள்ள போறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டேட்லேருந்து கட்டி தந்ததுங்கம்மா. நான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கூர்த்தியே பார்த்தது கிடையாதுங்க. ஆனால் அந்த ஓவேலி மூளைக்காடு வந்ததுக்கு நம்ம முக்கூர்த்தியோட பேக் சைடுக்கு வந்துட்டோம். நாமெல்லாம் சிட்டி லைஃப்பில் ஆழ்ந்துட்டு இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட தங்க முடியாது. ஏதோ ஒரு 2 நாள் தங்கலாங்க இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கூடலூரில் இருக்க ஓவேலின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த ஓவேலியில் பார்த்தீங்கன்னா மூளைக்காடுன்னு சொல்லி ஒரு ட்ரைபல் வில்லேஜ் இருக்குங்க. கரெக்டாக நம்ம முக்கூர்த்தி நேஷ்னல் பார்க் இருக்குங்களே, அதுக்கு அடிவாரத்தில் பேக் சைடில் அந்த வில்லேஜ் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். போகிற வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடாக தாங்க இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும். இதே காருன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டுங்க. இதே ஸ்கார்பியோ அது மாதிரி பொலேரோ ஆஃப் ரோடு காராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து தாராளமாக போய்க்கலாம். பைக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம பொறுமையாக கூட போய்க்கலாங்க. நம்ம அங்கே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். மக்களே, ஒரு வழியாக நம்ம மூளைக்காட்டுக்கு வந்து இடம் கண்டுபிடிச்சி வந்தாச்சு. ரோடு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ ஒரு ஆஃப் ரோடாக இருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட இங்கே மூளைக்காடு போகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆயிருமாங்க. நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் நம்ம போயிட்டுருக்கோம். ரோடு பாருங்கள், ஆஃப் ரோடு ஃபுல்லாக ஆஃப் ரோடு பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லி. இங்கே கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளத்தாக்கு. ஆனால் வண்டி கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா கூட அவ்வளோதாங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மூளைக்காடுன்னு சொல்லி மேப்பில் நானும் போட்டு பார்த்தேன் ஓவேலி பக்கத்தில். ஆனால் மேப்பில் வந்து காமிக்கவே கிடையாது. அப்புறமேட்டு ஒருத்தர்கிட்ட நம்ம வழி கேட்டு வந்தோம். அவங்க வந்து இங்கே சதம்னு சொல்லிட்டு சதம் எஸ்டேட்னு சொன்னாருங்க. அது வழியாக தான் வந்து ரோடு போகுது. ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்களா. இப்போலாம் வந்து கொஞ்சம் ஜல்லி போட்டிருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பரவாயில்ல. நீங்கள் வந்து ஒரு தோராயமாக ஒரு 15 நிமிஷம் போகிற மாதிரி இருக்குங்க. போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரிட்ஜுங்க எல்லாமே இருக்குது. பாருங்க எப்படி ஒரு ரோடுன்னு சொல்லி. சுற்றி யாருமே கிடையாது, நம்ம மட்டும்தான் அந்த ரோடு முழுக்க போயிட்டுருக்கோங்க. சுற்றி ஒரு ஆள் நடமாட்டம் கூட கிடையாதுங்க. பாருங்க, முன்னாடி தான் நம்ம ஆள் போயிட்டுருக்காருங்க. ஏன்னா அவர் வந்து நம்ம முன்னாடி அமைச்சிட்டோம். ஏன்னா அவருக்கு தான் வந்து ரூட்டு தெரியும். அதனால் நம்ம அவர் முன்னாடி போயிட்டுருக்காரு, நம்ம அவருக்கு பின்னாடி போயிட்டுருக்கோம். ஒரு சரியான ஆஃப் ரோடுங்க. அப்பா, சரியான ரோடுங்க இந்த மூளைக்காடுக்கு. அதனால் அந்த ஊருக்காரங்களாம் எப்படி போவாங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஜீப் வச்சுட்டு போவாங்க. ஜீப்லேயே போயிட்டு வந்துடுவாங்க போல். அதனால் நடந்து வர்றதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குங்க இந்த ரோட்டில். ஏன்னா டைகர் மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா அது. பாருங்க மக்களே, ஃபோனை வந்து பிடிச்சி வீடியோ கூட எடுக்க முடியல. அந்தளவுக்கு ஒரு ஆஃப் ரோடு, தரமான ஆஃப் ரோடு. என்னன்னா அது ரோடு போயிட்டே இருக்குது. ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஊரெல்லாம் தாண்டி ஒரு 15 கிலோமீட்டர் வந்துருப்போம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேட்டடான ஏரியா. அவங்கள சுற்றி ஒரு 7 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு ஒரு மலை கிராமம் கூட கிடையாது. எல்லாம் எஸ்டேட்டு தாங்க. ரோடே எப்படி இருக்குதுன்னா அந்த மூளைக்காடு ஊர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மூளைக்காடு வில்லேஜ் தெரியுது பாருங்க. உள்ள ஒரு கோயில் இருக்குது, குடியிருப்பு இருக்குங்க. ஆனால் கம்மியாக தான் இருக்கும் போல். நமக்கு தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது. நம்ம கொஞ்சம் போய் பக்கத்தில் போய் பார்ப்போம். சரியான ஆஃப் ரோடு. வண்டி ஓட்டினா நம்ம வீடியோவெல்லாம் பற்றி ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். வீடியோ வந்து ஒழுங்காக எடுக்கலன்னு கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ரோடோட கண்டிஷனு. பாருங்க, தான் கோயில். ஒரு கோயில் ஒன்று இருக்குது.
எடுக்கிறாங்க. ஒரு வழியாக மூளைக்காடு வந்துட்டாங்க. அதனால் சரியான டயர்டு, ஆளையே போட்டு கிட்டத்தட்ட புரட்டி எடுத்துருச்சு. ஆஃப் ரோடு பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஊருக்கு வரத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அப்புறமேட்டு இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுலாம் நிறைய பேர் இருந்தாங்களாம். இப்போ வந்து எல்லாம் யானை பிரச்சனை, புலி பிரச்சனைனால எல்லாம் வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க போல். உங்களுக்கு முன்னாடி போய் காமிக்கிறேன். இங்கெல்லாம் பாருங்கள், எல்லாம் குடியிருப்புலாம் நிறையா இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 வீடு இருக்கும். ஆனால் இப்போ ஆட்களே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஒரு தோராயமாக பார்த்திங்கன்னா ஒரு 10 குடும்பம் தான் இருக்காங்க போல் அந்த மூளைக்காட்டில். அதனால் நீங்கள் ஒரு விஷயங்க, நீங்கள் மேப்பில் போய் மூளைக்காடுன்னு போட்டிங்கன்னா வராது. நானும் போய் ஓவேலி மூளைக்காடு, கூடலூர் மூளைக்காடுன்னு சொல்லி நிறையா சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் மேப்பில் வந்து சுத்தமாக காமிக்கவே கிடையாது நமக்கு. யானைக்கு பார்த்திங்கன்னா ஃபென்சிங்லாம் வந்து பயங்கரமாக போட்டிருக்காங்க யானை வராததுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் கட்டு விட்டுருக்காங்க. இந்த ஊர் மக்கள் வந்து காலி பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா யானை பிரச்சனை தான். யானை தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனாலே பார்த்திங்கன்னா இந்த ஊரே வேணாம்னு சொல்லி 10 பேர் வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம். 200 குடும்பம் இருந்துச்சுங்களா? சசி சொல்கிறாரு பாருங்க. 250 குடும்பம் இருந்துச்சுங்க. இப்போ வெறும் 15 குடும்பம் தான். 15, நான் 10ன்னு சொல்லிட்டேன். ஒரு 5 குடும்பம் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. 15 குடும்பம் இருக்காங்களா? 200லேருந்து 15 வந்துருச்சு பாருங்க. அதை யோசிச்சு பாருங்க. பாருங்க, தெங்கு மராடா விட மோசமாக இருக்குங்க. நம்ம அண்ணன் இருக்காருங்க, நம்ம அண்ணன் கேட்போம். பேச முடியாது, அவர்கிட்ட கேட்கக்கூடாது. அந்த ஊருக்காரர்கிட்ட பேசணுங்க. அவர் என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சசி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 குடும்பம் இருந்திருக்காங்களாம். 250 தான் நினச்சி பாருங்கள். இப்போ வெறும் 15 குடும்பம் மட்டும் தான் இருக்காங்களாம். எல்லாருமே வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. மேலே நடந்துகிட்ருக்கோம் பாருங்கள், என் வீடு தான் இருக்குது. ஆனால் ஆள் வந்து சுத்தமாக கிடையாதுங்க. நம்ம அவர் வீடியோ எடுத்தாங்க, அவர் வேணான்ட்டார். அவரே நமக்கு நிறையா தகவல்லாம் சொன்னாங்க. நமக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு மலை தெரியுதுங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கூர்த்தி நேஷ்னல் பார்க்கு. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஊட்டிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பர் பவானி போவோம் தெரியுங்களா? அப்பர் பவானியில் முக்கூர்த்தி நேஷ்னல் பார்க்குன்னு சொல்லியிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஓவேலிக்கு பேக் சைடுங்க. அது எங்களுக்கு முன்னாடி மலை தெரியுதுங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கூர்த்தி நேஷ்னல் பார்க்குங்க. இதுதான் அந்த அப்பர் பவானி ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. எல்லாமே அதுதான். இங்கே மேலே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, கிராஸ்லேண்ட்லாம் தெரியுது. ஃபஸ்ட்டெல்லாம் நடப்பாடு இருந்துச்சுங்களா. இப்போலாம் யானை தோலை அதிகமாக இருக்கிறதுனால எல்லாம் மூடிடுச்சுங்களாங்க. மூலக்காடு, தி லாஸ்ட் வில்லேஜ் ஆஃப் நீலகிரி. பார்த்தீங்களா, இங்கேயும் வந்து மக்கள்லாம் எப்படி வாழ்ந்துருக்காங்கன்னு சசி. இவ்வளோ அடர்த்தி வனத்துக்குள்ளெல்லாம் வாழ்றதுங்கிறது வந்து ஈஸியான மேட்டர் இல்லை ப்ரோ. புலியோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்களாங்க. அதான் இன்னும் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு தான் இருக்குது. நமக்கு ஏறத்துக்கு தான் முடியல. பாருங்கள் எவ்வளோ மேடு ஏறி வந்திருக்குன்னு சொல்லி. இன்னும் நம்ம கொஞ்சம் தூரம் மேலே நடந்து போகணும். சசி போயிட்டே இருக்கு மேலே. ஆள் இருக்காங்களோ இல்லையோ தெரியலைங்க. ஃபென்சிங் மட்டும் நல்லா தரமாக போட்டு வச்சுருக்காங்க. காமிக்கிறேன் பாருங்கள். ஃபென்சிங்லாம் பாருங்கள் நல்லா தரமாக போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யானைக்கு போட்ட ஃபென்சிங்க. யானைக்குனா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி லைன் லைனாக தொங்க விட்டுருப்பாங்க. ஒரு காலத்தில் எப்படி இருந்த ஊருங்க, 250 குடும்பம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 15 குடும்பம் மட்டும் தான் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கூர்த்தியே பார்த்தது கிடையாதுங்க. ஆனால் அந்த ஓவேலி மூலக்காடு வந்ததுக்கு நம்ம முக்கூர்த்தியோட பேக் சைடுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்கூர்த்தியோட இந்த கிராஸ்லேண்டெலாம் அழகாக தெரியுது பாருங்கள். தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த முக்கூர்த்தியோட கிராஸ்லேண்டு? ரொம்ப நாள் ஆசை நம்ம முக்கூர்த்தியை பார்க்கணுன்னு சொல்லி. கடைசியாக நம்ம இங்கே ஓவேலியில் இருக்க மூலக்காடு வந்ததுக்கு இப்படியே நம்ம பார்த்தாச்சு. நல்லா பூச்செடி தான் இருக்குங்க. இது என்ன பூன்னு தெரியல, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு தண்ணி வசதி இருக்குது போல். மேலே ஏதோ ஊற்றுருக்கும் போல். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பைப் கனெக்ஷன் மூலயமா தண்ணி கொண்டு வராங்க. அவங்க லீக் ஆகுது பாருங்கள்.
நல்லா சுத்தமான தண்ணிங்களாங்க. நம்ம வந்து கொஞ்சம் குடிச்சு பார்ப்போம் தண்ணியை. கரெக்டாக கை வைக்கிறேன், ஆஃப் ஆகி போச்சு. இல்லைங்க, சரி தண்ணி குடித்தேன் நான். நம்ம உட்காந்து பார்த்தீங்கன்னா தலைவர் கிண்டல் பண்ணுறாருங்க. பார்த்தீங்களா, தானே மசூதி தானே அது. மக்களே, முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹிந்து கோயில் இருக்குது. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மசூதியும் இருக்குங்க. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், மசூதி. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கிராமத்தில் எல்லா மத மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையான வாழ்ந்துருக்காங்க ஒரு காலத்தில். அங்கெல்லாம் குடியிருந்தாங்களா பாட்டி? அங்கெல்லாம் யானை அடிச்சிருச்சுங்களா? இல்லை, அது முஸ்லீம் ஆள். அவ்வளோ பூரா முஸ்லீம் ஆள் தான் இருந்தாங்க. ஓ, முஸ்லீம் ஆளுங்க இருந்தாங்களா? அவங்களாம் போயிட்டாங்க. இப்போ யாருமே இல்லை அவங்க. நீங்கள் எத்தனை வருஷமா இருக்கீங்க? நாங்கள் 30 வருஷமா இருக்கோம். 30 வருஷமா நீங்கள் மட்டும் இருக்கீங்க? ஆளுங்க ஆளுங்க இருக்காங்க சுற்றி. பரவாயில்லைங்களா, எவ்வளோ தைரியமாக இருக்கீங்க. நாங்கள் கோயம்புத்தூருங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? சும்மா வந்தாங்கண்ணா அந்த சைடு. இந்த இடத்துக்கு வரணும் ரொம்ப நாள் ஆசை. சரி வந்து கையோட பார்த்துட்டு போயிடலான்னு வந்தோம். அந்த பக்கம் போகக்கூடாது. சரி சரிங்க ஐயா. யானை இருக்குங்களா இப்போ? ஐயோ, யானை இருக்குங்களா? வருவோம். காலையிலையா? காலையில் யானை வந்திருக்கு. ஆத்துலையா? ஓகே ஓகே. நம்ம வர வழியில் ஆறு தெரிஞ்சு பார்த்துக்கலாம் இருக்கோம். ஓ, காலையில் வர வழியில் ஆற்றுக்கிட்ட யானை இருந்திருக்குங்க. யானை இருந்திருக்கு. மற்றபடி புலி தொல்லைங்களாம் இருக்குங்களா? புலினா இருக்கு, எல்லாமே இருக்குது. வருங்களா? இருக்கு, புலி இருக்குது, சிறுத்தை எல்லாமே வரும். ஐயா என்னென்ன பார்த்துருக்கீங்க? புலி சிறுத்தை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் பார்த்துருக்கீங்க. சரி சரி சரி. இப்போ நீங்க மட்டும்தான் குடும்பம் எல்லாம் இருக்கிறது? இல்ல, ஆளுக்கு கீழே இருக்காங்க. உங்களுக்கு எத்தனை பசங்க? 2 பசங்க. இங்கே தான் இருக்காங்களா? இல்ல, கட்டி கொடுத்தாச்சு. வெளியூர் கட்டி கொடுத்தாச்சு. ஓ, படிக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க அந்த மாதிரியா? இல்ல, கட்டி கொடுத்து அப்படியே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அம்மாவும் தாத்தா மட்டும்தான் இங்கே தனியாக இருக்கிறீங்க? சரி சரி. எது ஒரு அத்தியாவசியம் இருந்தால் கடைக்கு போயிட்டு வர்றதெல்லாம் நீங்கள் தானே? கடைசி போவாங்க, அவங்க போவாங்க. தனி கடைசி அவ்வளோ முடிஞ்சு. அம்மா கொஞ்சம் தண்ணி இருந்தால் கொடுத்துருக்கீங்க. செம்பில் இவரே உங்களுமே வயசானவர், அதனால ரொம்ப தாங்காது. தண்ணி குடிக்கலாம். கோயம்புத்தூரா? எல்லாம் கோயம்புத்தூருங்க. என்னோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா அப்படிங்க, நான் எஸ்டேட்டில் வேலை செய்கிறதுங்களா? இந்த எஸ்டேட்டில் வேலை செஞ்சுப்பீங்க? இந்த எஸ்டேட் பேர் என்னதுங்க? இது வந்து மஞ்சள் பிளான்டேஷன். மஞ்சள் பிளான்டேஷன். ஓகே ஓகேண்ணா. இந்த எஸ்டேட்லாம் நீங்கள் வேலை செய்கிறீங்க. உங்களுக்கு அத்தியாவசிய தேவைன்னா நீங்கள் டவுனுக்கு போகணுன்னா இங்கே வந்து பொருட்கள் அரேஞ்ச் பண்ணி தந்துடுறாங்களா? நீங்கள் டவுனுக்கு தான் போகணும். இப்போ ஜீப் இருக்குதுங்க, நடந்து தான் போகணும். நடந்து கீழே போயிடும், பஸ் வரும், அதில் போயிடும். ரொம்ப கஷ்டங்க உங்களுக்கு நடந்து வந்துட்டு போகிறதுக்கு. பரவாயில்லைங்க, இந்த காட்டில் நீங்கள் தைரியமாக இருக்கீங்க. என்ன பயந்துக்கிட்டு இருக்க முடியும்? அதான் த்ரஸ்மாக இருந்துட்டீங்க நீங்கள். உங்களுக்கு ஓட்டு எங்கங்கண்ணா? கூடலூரா எங்க? இங்கே தான். ஓ, இங்கே தான் ஓட்டுங்களா உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா பாட்டி தண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வாங்கிக்கிட்டாரு. இந்த தண்ணி விட்டால் வேற தண்ணி. ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டேட்லேருந்து கட்டி தந்ததுங்கம்மா. பரவாயில்லைங்க. அந்த உள்ளே போய் அவங்களோட வீடெல்லாம் பார்த்தோங்க. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அந்த காலத்தில் வந்து எஸ்டேட்டில் கட்டி தந்த வீடு தான். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலைஞர் டிவி, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அடுப்பு, அப்புறமேட்டு இந்தாண்டவங்களும் உங்களுக்கு படுக்கிறதுக்கு பெட் வசதி எல்லாமே இருக்குது. அப்புறமேட்டு இங்கே பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா ஒரு மசூதி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் இருந்தாங்களா ஒரு காலத்தில். இப்போ வந்து அவங்களும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம். நான் ஏதோ கால்நடை வளர்ப்பெல்லாம் இருக்குன்னு நினச்சேங்க. ஏதோ ஆடு மாடுலாம் நினச்சி வந்தேன். பார்த்தா இங்கே கோழி தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. கோழிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக செட்டு கட்டி விட்ருக்காங்க. பாருங்கள், பார்த்து எப்படி தெரிச்சு விடுதுன்னு சொல்லி. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிங்க. இன்னும் உங்களுக்கு நான் முன்னாடி வரைக்கும் போய் காமிக்கிறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் அலவுடு. இதுக்கு மேலே வந்து நான் போகக்கூடாது. ஏன்னா பின்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா யானை நிற்கிது. அதனால் நான் இங்கேருந்து வீடியோ எடுத்துக்கோங்க, அங்கெல்லாம் போகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம எல்லை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இந்த ஃபென்சிங்கோடு நம்ம இல்லை. அதுக்கப்புறம் நம்ம தாண்டி அங்கெல்லாம் போகக்கூடாது. நல்லா ஒரு அழகான காடுங்க. நமக்கு விட்டு போகிறதுக்கு மனசே கிடைக்கல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு டைம்லாம் பார்க்க முடியும். இதே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃப்யூச்சரில் எல்லாம் வந்து டைகர் ரிசர்வாக அறிவிச்சிட்டாங்கன்னா இங்கே இருக்க மொத்த குடியிருப்பும் வந்து காலி பண்ணிடுவாங்க.
பரவாயில்லைங்க, நமக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரிய வகை வாய்ப்பு சான்ஸ் கிடச்சிது. இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா எனக்கே வந்து இப்போ விட்டு போக சுத்தமாக மனசே இல்லை. மனசு இல்லாமல் தான் இப்போ நானே கிளம்புறேன். அந்த பக்கம் அரைச்சிருக்காங்களா? அந்த பக்கம் யாரும் இல்லை, வேஸ்ட் தான். வேஸ்ட் தான். ஆமாம். இந்த வீடெல்லாம் அப்படியே இடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா, கலைஞர் டிவி தாங்க இங்கே எல்லாமே. கலைஞர் டிவி டிஷ்ஷு. ஆமாம், எல்லா இடத்துலையுமே கலைஞர் டிவி தான். ஒரு அழகான மலை கிராமங்க. சுற்றி ஒரு 7 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு எந்த வில்லேஜும் கிடையாது, எந்த யாருமே கிடையாதுங்க. இந்த ஒரே ஒரு ஊர் மட்டும்தான், மூலக்காடு. சரிங்க, நம்ம போயிட்டு வருவோம். இந்த வில்லேஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டைம் தான் பார்க்க போகிறோம். திருப்பி எப்போ வர போகிறோன்னு தெரியல. செம்ம போயிட்டுறேங்கம்மா. பை ஐயா, போய்ட்றேங்க. சரி, அவங்க 2 பேர் தான் நம்மக்கிட்ட வந்து பேசினாங்க. அவங்க மேலே 2 பேர் தான் இருக்காங்க போல். சரி, நம்ம அப்படியே நம்ம கீழே இறங்குவோங்க. அவங்க வீட்டில் தண்ணி வாங்கி குடித்தேன், நல்லா ஃபில்டர் வாட்டர் மாதிரியே இருக்குங்க. போல ஒரு வழியாக மூலக்காடு பார்த்தாச்சு. இப்போ அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான். நாமெல்லாம் சிட்டி லைஃப்பில் ஆழ்ந்துட்டு இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட தங்க முடியாது. ஏதோ ஒரு 2 நாள் தங்கலாங்க இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் நம்மளாம் இருக்கவே முடியாது. ஏதாச்சும் நீங்கள் ஒரு மல்லிகை பொருட்கள் வாங்கணுன்னா கூடவே நீங்கள் நடந்து தான் போகணும். வந்த ஆஃப் ரோடு பார்த்திங்களா, அந்த ஆனைக்காட்டில் நடந்து போய் அங்கேருந்து பஸ் ஏறி டவுனுக்கு போய் தான் பொருள் வாங்கிட்டு வருவாங்க. பார்த்தீங்களா, எங்களோட வாழ்க்கை முறையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராமத்தோட வாழ்க்கை முறையும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்ப சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா யானை இறங்குமா. அந்த ரோட்டில் யானை இறங்குச்சுன்னா நம்மளால் சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம யானை இறங்குறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து ஓவேலி மூலக்காடு விட்டு விடை பெறுகிறோம். பார்த்துக்கோங்க, இந்த இடத்துக்குலாம் நம்மளால திருப்பி வர முடியுமா தெரியல. முக்கூர்த்தி நேஷ்னல் பார்க்குக்கு அடிவாரத்தில் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குங்க. டைகர் மூமெண்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில். ஓகே மக்களே, நம்ம இப்போ ரிட்டன் போகிற வழியில் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமேட்டு நம்ம இன்னொரு வில்லேஜ் போகலான்னு இருக்கோம். நம்ம அதையும் போய் கவர் பண்ணிடலாம். கடைசியாக ஒரு டைம் நம்ம காமிச்சுக்கிறேன் பாருங்கள். ஓவேலியில் மூலக்காடு கடைசியாக பார்த்துக்கோங்க. முக்கூர்த்தி நேஷனல் பார்க் அப்படியே மலை அடிவாரத்தில் ஒரு அழகியான மலை கிராமம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்குங்க. முக்காத்தி முன்னாடி ஒரு ஸ்கூல் இருக்குது. ஒரு வழியாக நம்ம வெளிப்பட்டாச்சுங்க. நம்ம கீழே இறங்குறோம். வெளியில் போனால் தான் விடை பெற்ற மாதிரி. வெளியில் போனால் தான் விடை பெற்ற மாதிரியாங்க. வெளியே போவோமானே தெரியல. யானை வரத்துக்குன்னா நம்ம அந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஆகணும். ஏன்னா சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு எந்த ஊருமே கிடையாது. சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு எந்த கிராமமும் கிடையாது. ஒரு ஐசோலேட்டடான ஒரு வில்லேஜுன்னு மூலக்காடு. ஓகே மக்களே, நாம் மூலக்காட்டிலேருந்து ஒரு வழியாக வெளியே வந்தாச்சுங்க. நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு ட்ரைபல் vlog. அது மட்டும் இல்லைங்க, இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைமு நான் ஃபேஸை காட்டி நம்ம சேனல்லேருந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ட்ரைபல் vlogs நிறைய வருங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.